குறைந்த மின்சக்தியில இயங்கக்கூடிய சைக்கிளை குறைவான செலவில் தயாரித்த சாதனை படைச்சிருக்காங்க விருதுநகரை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. விருதுநகர் VHNSN கல்லூரி முதுகலை 2ஆம் ஆண்டு இயற்பியல் துறை மாணவர்கள் கனகராஜ், ராமமூர்த்தி, முனியராஜ். இந்த மாணவர்கள் மரபுசாரா ஆற்றல் மற்றும் நானோ தொழில்நுட்பவியலில் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத மின் சைக்கிளை கண்டுபிடித்துள்ளனர். பொதுவாக ஒரு மின் சைக்கிள் 36 வோல்ட் மின்னாற்றலில் தான் இயங்கும். இந்த மாணவர்கள் வடிவமைத்த மின் சைக்கிள் 12 வோல்ட் மின் ஆற்றலிலேயே இயங்கும் திறன் கொண்டது. சைக்கிளின் மின்னேற்றம் நீண்ட நேரம் நிற்கும். பழைய சைக்கிளை கூட இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின் சைக்கிளாக மாற்ற முடியும் என்கிறார் மாணவர் கனகராஜ். இது பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த விதத்திலையும் பொல்யூட் பண்ணுறதில்ல. ரெண்டாவது இதனுடைய சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கக்கூடியது. மற்ற சைக்கிள் லீ சைக்கிளை விட இந்த சைக்கிளை பாதி காசு இருந்தாலே நம்ம இதை வடிவமைச்சிட முடியும். வீட்டில் ஏதாவது பழைய சைக்கிள் இருந்தால் கூட அதோடைய மோட்டரை வாங்கி ஃபிட் பண்ணி நம்ம அந்த சைக்கிளை வடிவமைக்க முடியும். மாணவர்கள் பிரத்யேகமாக கண்டுபிடித்த மின் தொடர் சுற்றுதான் இந்த மின் சைக்கிளின் மூலாதாரம். இதன் மூலமே 12 வோல்ட் மின்னழுத்தம் 36 வோல்ட் மின்னழுத்தமாக மாறுகிறது என்கிறார் பேராசிரியர் ஜெயக்குமரன். இடைவெளியில் அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்கியூட் டிசைன் பண்ணி அந்த சர்க்கியூட்டை இதில் மேட்ச் பண்ணி கொண்டு வரது மிக ஒரு சவாலாக இருந்தது. ஏன்னா அந்த சர்க்கியூட் அந்த குறைந்த மின்னழுத்தத்தை அதிக மின்னழுத்தமாக மாற்றி அந்த மோட்டரில் இணைக்கக்கூடிய அந்த வேலையை அந்த மாணவர்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அதை மிகச்சிறப்பாக பண்ணி முடித்திருக்காங்க. மிக குறைந்த கால அளவில் இதை பண்ணியிருக்காங்க. அதனால் இது டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இதில் குறைந்ததுக்கு காரணம் மாணவர்களோட மிகச்சிறந்த முயற்சி தான். வழக்கமான சைக்கிள்கள் சந்தையில் 25,000 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் மாணவர்களின் கண்டுபிடிப்பின் அடிப்படையில் மின் சைக்கிள்கள் தயாரிக்கப்பட்டால் 6,000 முதல் 10,000 ரூபாய்க்கே மின் சைக்கிள் கிடைக்கும் சூழல் உருவாகும் என்பதில் ஐயமில்லை. குறைந்த மின்னாற்றலை கொண்டு இயங்கும் இந்த மின் சைக்கிளை கண்டுபிடித்த இந்த மாணவர்களின் முயற்சி பாராட்டுதலுக்குரியது. விருதுநகரிலிருந்து கணேஷ்நாத், நியூஸ் 18 தமிழ்நாடு.